ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜோட ஸ்டெபிளைசரு. இந்த ஸ்டெபிளைசரில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நம்ம கஸ்டமர் நம்ம கையில் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸ்டெபிளைசரில் வந்து அவுட்புட்டுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. சரி, அவுட்புட் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம வந்து இப்போ கழட்டிடுவோம். ஸ்டெபிளைசர் வந்து ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததில் உள்ள ரிலே கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. 2 ரிலே இருக்கும். அதில் வந்து ஒரு ரிலே வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு. அந்த ஒரு ரிலே தான் கம்ப்ளைண்ட்னால தான் அவுட்புட் வரல. நம்ம அதை எப்படி ஃபால்ட்டை சரி பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டெபிளைசருக்குள்ளே 2 பொருள் தான் இருக்கும். ஒன்று வந்து சர்க்யூட் போர்டு, டிரான்ஸ்ஃபார்மர். இது ரெண்டும் தான் மெயினான பொருள். இந்த ரெண்டும் தான் வந்து ஸ்டெபிளைசருக்கு வந்து நமக்கு வந்து வர்ற வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து வச்சு நமக்கு வந்து அவுட்புட்டாக வெளியே வரும். அவ்வளோதான் இதோட இது. இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி இது பண்ணுறோன்னு. அந்த சர்க்யூட் போர்டில் 2 கருப்பு கலராக இருக்கிறது வந்து ரிலே. அந்த 2 ரிலேவே வந்து 2 ரிலே இருக்கும். அதில் வந்து 2ஆவதாக இருக்கிற ரிலே வந்து தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலே வந்து தான் கம்ப்ளைண்ட்டு. அந்த ரிலேயை வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் எடுத்துகிட்டு நம்ம வந்து வேறு ரிலே மாற்ற போகிறோம். அந்த ரிலேயை வந்து டீசால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு நான் வேறு ரிலே மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ரிலேயை வந்து கழட்டியாச்சு. ரிலேயை வந்து நம்ம கழட்டிக்கிருக்கோம். கழட்டிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து அதுக்கு பதிலாக வேறு ரிலேயை வச்சுட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது பிளாக் கலர் ரிலே வந்து அங்கேருந்து வந்தது. நம்ம வந்து மாற்ற ரிலே வந்து மஞ்சள் கலர் ரிலே. இதே சேம் வோல்ட்டு. இது வந்து 12 வோல்ட் ரிலே. 12 வோல்ட்டில் 7 ஆம்ஸ் ரிலே. இது வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டெபிளைசருக்கு வரும், இன்வெர்ட்டருக்கு வரும், நிறைய இதுக்கு வரும். இந்த மஞ்சள் கலரில் வந்து அதே சேம் வோல்ட்டில் நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு அந்த ரிலேயை வந்து நம்ம கழட்டின இடத்துல இது மொத்தம் வந்து மேலே 3 பின்னு கீழே 2 பின்னு வரும். அதே மாதிரி நம்ம எப்படி கழட்டினோமோ அதே போல் வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து ரிலேயை வந்து சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் பண்ணோம்னா சால்ட்ரிங் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணோம்னா அவுட்புட் கரெக்டாக வரும். இந்த ரிலே தான் இந்த ஸ்டெபிளைசர் வந்து ஃபால்ட்டாக இருந்துச்சு. மேக்ஸிமம் ரிலே கம்ப்ளைண்ட் வரும், அப்படி இல்லைன்னா கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட் தான் ஸ்டெபிளைசரில் வரும். மேக்ஸிமம் வேறு பெருசாக வராது. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு எலக்ட்ரிக் கடையில் கொடுத்தீங்கன்னா சரி ரெடி பண்ணி தருவாங்க. மாற்றியாச்சு. மாற்றிட்டு நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அவுட்புட் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.